வேறு என்னென்ன வந்து நீங்கள் சொல்யூஷனாக கொடுத்துருவீங்க? அது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பேஸ்லிப் ரிலீஸ் பண்ணிடுவீங்க, பேமெண்ட் வந்து அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்க. ஆமாம். ஓகே, கேஸ் பேரோல் சொல்யூஷன் கீழே வந்து நம்ம சொன்ன மாதிரி மூணு முக்கியமான விஷயம் நம்ம செய்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேரோல் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட். இப்போ அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு வேகன்சி, ஒரு அட்மின், எனக்கு ஒரு அட்மின் அக்கௌண்ட் வேணும், இல்லை எனக்கு சூப்பர்வைசர் வேணும், இல்லை எனக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், விளம்பரம் பண்ணிடுவோம். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எனி ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ரெசுமி வர ஆரம்பிச்சோன்னா, அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சோன்னா, அவங்க கேட்குற அந்த கிரைட்டீரியாவில் யாரெல்லாம் அடங்குறாங்களோ அதான் ரெசுமி ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆமாம், ஃபில்டர் பண்ணி ஓகே ஒரு 50 அப்ளிகேஷன் வருது வச்சுங்களேன் சார், ஒரு 20 அப்ளிகேஷன் வந்து சூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 20 அப்ளிகேஷன் எடுத்து சைடில் நம்ம வச்சுட்டு நம்ம ஃபோன் இன்டர்வியூ பண்ணுவோம். ஃபோன் இன்டர்வியூ பண்ணும்போது பேர், வயசு, இப்போ எங்கே வேலை செய்கிறாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்காசி பண்ணுற தவறு என்ன பார்த்தீங்கன்னா, ரெசுமி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், இல்லை சார் அது பழைய கம்பெனி, இப்போதைக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபோன் இன்டர்வியூ பண்ணிடுவோம். ஃபோன் இன்டர்வியூ பண்ணிட்டு டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு தெரியும் பாருங்க, ஓகே இந்த கேண்டிடேட் வந்து அந்த கம்பெனிக்கு சூட்டபிள் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்க. சூட்டபிள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் இன்டர்வியூ நம்ம செட் பண்ணுவோம். செகண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் யார் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க கொடுக்குற டேட் டைமில் வந்து நம்ம அந்த கேண்டிடேட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இன்விடேஷன் எல்லாமே நம்மளே வந்து அந்த கேண்டிடேட் கொடுத்துருவோம். கேண்டிடேட் நேராக அங்கே போயிடுவாங்க. நேராக போயிட்டு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முடிஞ்சோன்னே நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சுரேஷ் வந்து 5 பேரில் எனக்கு இந்த 3வது பர்சன் எனக்கு ஓகே அவங்க ஹையர் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ஹெச்ஆர் அவுட் சோர்ஸ் ஏஜென்சியாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த ஆஃபர் லெட்டர், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இல்லை ஒரு NDA நான் டிஸ்க்ளோஜர் அக்ரிமெண்ட் செய்யணுமா, அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி அந்த பிஸ்னஸ் ஆனருக்கு நம்ம கொடுத்துருவோம். இன்சார்ஜ் பர்சன் கூட கொடுத்துருவோம். அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து கம்பெனி விட்டு வெளியாகும். அவங்களுக்கு அனுப்பி நம்ம சிக்னேச்சர் வாங்குறதுனாலும் சரி, இல்லை அவங்க வேலைக்கு வரும்போது இந்த ஹெச்ஆர் இண்டக்ஷன் சொல்லுவோம், ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லுவோம். அப்போ அது வரும்போது அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டு, அதே மாதிரி சொன்னால கம்பெனி அந்த ஹேண்ட்புக்கும் அவங்களுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கி ஆன்போர்டிங்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேவே அந்த கம்பெனிக்குள்ளே அவங்க வரும்போது கம்பெனியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எம்சினா என்ன பண்ணணும், யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி லீவ்னா என்ன செய்யணும், இது எல்லாமே நம்ம கிளியராக சொல்லிடுறதுனால அவங்க வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட கம்பெனிக்குள்ள வருவாங்க. அப்போ இல்லை எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, இது இப்படியா அப்படியான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு கிளியராக சொல்றதுனால அவங்க அந்த சிஸ்டம்குள்ள வந்துருவாங்க. அப்போ அந்த சிஸ்டம்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா, அந்த பிசினஸ் ஓனருக்கு வேலையை ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். 3வது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே இப்போ நீங்கள் வேலைக்கு ஆள் எடுத்துட்டீங்க, அவங்க அடிக்கடி லேட்டாக வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்போ அவங்களுக்கு ஒரு ஷோ காஸ் லெட்டர் கொடுக்குறதா, இல்லை ஒரு வேர்பல் வார்னிங் கொடுக்குறதா. ஓகே இப்போ அதே ஸ்டாஃப் வந்து சார் ஓகே சுரேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரி நாளைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர், இல்லை ஒரு ப்ரொமோஷன் லெட்டர், இல்லை ஒரு KPI செட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது மெயின் த்ரீ காம்பனன்ட் வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷனுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு. மக்கள்கிட்ட கண்டிப்பாக நிறைய கேள்வி இருந்துச்சா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. என்னோட கம்பெனி இது செய்யுது, இது செய்யலையா, அல்லது நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் இது செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியாதா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஜாக் என்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, இஃப் கம்பெனி சடன்லி சேஞ்ச் ஆஃபர் லெட்டர் ரூல்ஸ் JD ஆஃப்டர் ஒர்க் 6 years ஹவ் அண்ணன்னு கேட்டிருக்காரு. ஓகே, இது ரொம்ப குரூஷியலான கேள்வி. பார்க்க போனீங்க அந்த மாதிரி அவங்க ஒருவேளை வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் இப்போ வச்சுங்களேன், இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலின்னு வச்சுக்கோங்க. அலி, ஓகே. இப்போ அலி வந்து கம்பெனி வந்து அபு கிட்ட வித்துட்டாரு. அலி வந்து அபு கிட்ட வித்துட்டாரு. இப்போ டோட்டலாக மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு. அப்போ மேனேஜ்மெண்ட் வரும்போது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி JD பொசிஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அது வேல்யூ, இல்லை நீங்க ஒத்துக்கலைன்னா ஆரம்பத்தில் கொடுத்த உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டில் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்துடும். ஓகே, இது வந்து மாத்தின கையோட அதை எல்லாமே மாத்திடணும். இல்ல அதாவது என்னன்னா, இப்போ எனக்கு 6 வருஷம் முன்னாடி எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஹேண்ட்புக் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெமோ மூலியமா தெரியப்படுத்தணும். மெமோ மூலியமா தெரியப்படுத்தணும். அப்படி அந்த மெமோ மூலியமா வந்து அந்த ஒர்க்கர், இப்போ நான் அந்த ஒர்க்கராக இருந்தாலும் நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன்னா அந்த மெமோ நான் சைன் பண்ணி கொடுத்தேன், நான் அக்ரி பண்ணிக்கலாம். இல்லை இது முடியாது, எனக்கு ஆரம்பத்தில் தான் சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதுவும் மீறி அவங்க பண்ணாங்கன்னா அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அவங்க தாராளமாக ரிப்போர்ட் பண்ணலாம். அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? GTK தான், Pejabat Tenaga Kerja.
இப்போ ஜபத்னாக்கு கிட்ட எனக்கு இந்த மாதிரி சொன்னது இது வந்து மாற்றப்பட்டிருக்கு நம்ம எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இதுன்னு போட்டிருக்கு. இப்போ வந்து வச்சுங்களேன், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் மாற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்கும். எஸ்பெஷலி வந்து பெனிஃபிட் ஓகே லீவ் annual leave வச்சுங்களேன். annual leave பார்த்தீங்கன்னா வந்து பேர் என்ன ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8 நாள் தான் கொடுக்கணும். இப்போ அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் லெட்டர்ல, நான் 12 நாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 12 நாள். ஓகே, இப்போ திடீர்னு என்ன பண்றாங்க, 12 நாள்ல இருந்து 8 நாளுக்கு மாத்துறாங்க. திடீர்னு மாத்துறாங்க. அப்போ அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, அது எனக்கு முத கொடுக்கப்பட்டது இது. இப்போ வந்து அவங்க மாத்துறாங்க. இது வந்து நான் எக்ரிமெண்ட்ல அக்ரி பண்ணிக்க, இது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ இது வந்து நம்ம வந்து ஜபத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னா the best என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க பேசணும், நீங்க முறையிடணும். நீங்க எடுத்ததுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அங்க வேலை செய்ய போறீங்க. ஆமா. அப்ப என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூச்சுல ஏன் மாத்துறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இல்ல வந்து இது எதாவது வந்து ஒரு பிஹைண்ட் சீன் ஏதோ ஸ்பெஷலா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சுன்னா நீங்க தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல என்ன கேட்டீங்கன்னா பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுங்க, எனக்கு ஆரம்பத்தில் இப்படி கொடுத்துருக்கு, அதை எக்ரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போ அவருக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அண்டர் கேஎஸ் பேரோல் சொல்யூஷன். ஸோ நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வரீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்களை எப்படி இன்டர்வியூ பண்ணி ஹையர் பண்ணி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதேமாதிரி அந்த பர்சனை வந்து வேலையை விட்டு வெளியாக்கும் போது கூட சில விஷயங்கள் செய்வாங்கன்னு. ஸோ இது வந்து எக்ஸிட் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. என்னென்ன எக்ஸிட் இன்டர்வியூ. எக்ஸிட் இன்டர்வியூ இது வந்து பல கம்பெனி செய்கிறதில்ல. எனக்கு பிடிக்கல, வெளியே போட, நாளைக்கு ஒன்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனு வந்து தூக்கி போட்டு போயிடுவான். உங்கள் வேலை தேவையில்ல, எதுவும் தேவையில்ல சொல்லிட்டு சாவினா தூக்கி போட்டு போகிறோம். இது ஒரு சீனரி நடக்கும். இப்போ ப்ரொஃபஷனலாக வெளியாக்கிறதா இருந்தால் ஒருத்தவங்களை அவங்களோட வேலை நம்மளுக்கு பிடிக்கல, வார்னிங் லெட்டர்லாம் கொடுத்தாச்சு, அடுத்த ஸ்டேஜ் என்ன போவோம், ஸோ அது எப்படி நடந்துக்கணும், ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு வேலை செய்யணும்ல, அப்போ கண்டிப்பாக ரிஃபரன்ஸ் செக் பண்ணுவாங்க. ரிஃபரன்ஸ் நல்ல அருமையான கேள்வி. ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப் வந்து சும்மா எடுத்தவங்க கவுத்தணும் தூக்கி டெர்மினேட் பண்ணிட முடியாது. ஓகே, இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து அந்த கம்பெனிலேருந்து அவங்க நீக்கணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வார்னிங் லெட்டர் வாங்கியிருக்கணும். அந்த மூணாவது வார்னிங் லெட்டர் கொடுக்கும்போதே அவங்க டெர்மினேட் பண்ணலாம். பட் அந்த 3 வார்னிங் லெட்டரும் பார்த்தீங்கன்னா வேலிட்டாக இருக்கணும். ஒரு வார்னிங் லெட்டரோட டியூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஒரு வார்னிங் லெட்டருக்கும் இன்னொரு வார்னிங் லெட்டருக்கும் 6 மாதம் வேலிட். இப்போ வந்து எனக்கு வந்து ஜனவரியில் வந்து எனக்கு இப்போ வார்னிங் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் மட்டும் அது வேலிட். 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஜீரோ ஆயிரும். அப்போ நான் இப்போ நான் வார்னிங் லெட்டர் ஜனவரி வாங்கிட்டேன். இப்போ நான் 2வது வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மேல வாங்குறேன். அப்போ அது கன்சிடர் செகண்ட் வார்னிங் லெட்டர். அப்போ மேல இருந்து இன்னொரு 6 மாதம் இருக்கு. இன்னொரு 6 மாதத்துக்குள்ள நான் 3வது வார்னிங் லெட்டர் நான் வாங்கிட்டேன்னா அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கு நீ டெர்மினேட் பண்றது. ஓகே பிகாஸ் மிஸ்கான்டாக்ட். ஓகே, கம்பெனி பாலிசி ஃபாலோ பண்ணல, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து டெர்மினேட் பண்ணலாம். இப்போ இதே வந்து நான் வந்து அந்த கம்பெனியை ரிசைன் பண்ண நான் வெளியாகிறேன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, போத் பார்ட்டி 2 மாதம் நோட்டீஸ் பீரியடா இல்லை 1 மாதம் நோட்டீஸ் பீரியடா, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னோட கான்ட்ராக்ட் லெட்டரில் வந்து 2 மாதம் நோட்டீஸ் பீரியட். ஒன்று, நான் 2 மாதம் அந்த கம்பெனிக்கு வேலை செய்யணும். இல்லை நான் இமீடியட்டாக வெளியாக போகிறேன்னா 2 மாதம் சேலரி இன் லீவ் அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்துட்டு வெளியாகிறேன். இப்போ உதாரணத்துக்கு சம்பளம் 3000 வச்சுங்களேன். இப்போ 2 மாதம் நோட்டீஸ் பீரியட்னா நான் அந்த கம்பெனிக்கு 6000 நான் கொடுத்துட்டு வெளியாகணும். இல்லாட்டி நான் 2 மாதம் வேலை செய்யணும். 2 மாதம் நான் வேலை செய்யணும். இது வந்து ரூல்ஸ். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நான் ரிசைன் பண்ணுறேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த கம்பெனி என்ன டெர்மினேட் பண்ணும் போதுன்னா நான் 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுறோம், 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் ரிசைன் பண்ணுறதா இருந்தால் கூட 2 மாதம் தான். அது 2 மாதம். அதனால தான் போத் பார்ட்டி either both party 2 months notice period or 2 months salary leave சொல்லி மென்ஷன். இது வந்து கேஸ் பேரோல் சொல்யூஷன் வந்து எப்படி தான் செய்றீங்க? அது ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஆஃபர் லெட்டர்ல வந்து இதெல்லாம் முக்கியமா போட வேண்டிய ஒரு க்ளாஸ். ஓகே, சில பேர் வந்து போட மாட்டாங்க, சில பேர் போட தவறிடுவாங்க, சில பேர் கிளியரா போட மாட்டாங்க. அப்ப சேலரியில இருந்து அப்புறம் annual leave, MC annual leave, அப்புறம் அந்த termination notice, conflict of interest, அப்புறம் salary payday, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆஃபர் லெட்டரில் இருக்க வேண்டியது, இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்ஃபர் க்ளாஸ். மற்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஹேண்ட்புக்கில் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டிருக்கோ அது பிரகாரம் தான் வந்து போத் பார்ட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். அதான் கான்ட்ராக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்டை மீறி நம்ம வெளியே செயல்படும் போது அதுதான் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேத்துக்குமே வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயராக இருந்துக்கிட்டு என்னோட ஸ்டாஃப் வந்து ஓகே எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட் ஃபாலோ பண்ணாமல் சம்பளம் போட்டோன்னே ரிசைன் பண்ணிட்டு போகிற ஆளும் இருக்காங்க.
அவன் இமீடியட்டாக வரும். இமீடியட்டா ஓகே எனக்கு 7ஆம் தேதி சம்பளம் போட்டு நம்ம கண்டுக்குவோம் சொல்லிட்டு சம்பளம் போட்டுனே சூறா எழுதி கையில் கொடுக்க மாட்டாங்க. சாரி சைதாஸ்கா கிரிஜா இது டிஷ்யூ பேப்பர் எழுதுனா நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ புலனத்தில். ஆமாம், டிஷ்யூ பேப்பர் எழுதி கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பை ரைட் வந்து அவங்க 2 மாதம் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னா நம்மளுக்கு as a எம்ப்ளாயர் எனக்கு வந்து உரிமை இருக்கு. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் போய் ஜேடிகேல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் புக்காக பண்ணலாம். ஓகே, அந்த முதலாளி வந்து ஒரு மேலே சார்ஜ் பண்ணலாம். ஓகே, பார்க்க போனால் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து அவங்க 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், அவங்க கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண அவங்க கேஸ் எடுத்துட்டு அவங்க சம்மன் லெட்டர் அனுப்புவாங்க அந்த எம்ப்ளாய்க்கு. அப்போ அவங்க சம்மன் லெட்டர் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருச்சுன்னா அவங்க வந்து ஜேடிகே ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும். பார்த்துட்டு அவங்க விசாரிப்பாங்க. ஓகே, கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் பிரகாரம் இது வந்து நடந்திருக்கா நடக்கலையான்னு. அப்படி அவங்க வந்து உண்மையிலே பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜேடிகே ஆஃபீஸ் அந்த 2 மாதம் காசு கொடுக்க சொல்லுவாங்க. 2 மாதம் ஆமாம், கம்பெனி கொடுத்தாகணும். ஓகே, இது சில பேருக்கு வந்து அது இது ஒரு சின்னதாக ஒரு இதாக எடுத்துக்குவாங்க. விளையாட்டுத்தனம், எனக்கு வேலை பிடிக்கல, நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன யோசிக்கணும்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிற பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது எல்லா கம்பெனியும் வந்து ஓகே நான் எடுத்துக்கிறேன் ரிஃபரன்ஸ் செக் பண்ணாமல் எடுக்கிற கம்பெனியும் இருக்குது, ரிஃபரன்ஸ் செக் பண்ணுற கம்பெனியும் இருக்குது. அப்படி ரிஃபரன்ஸ் செக் பண்ணும்போது ஹெச்ஆர் கால் பண்ணி இல்லை அந்த ஓனர் கால் பண்ணி பேசும்போது இல்லைங்க ஒரு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து பலரும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு வந்து இந்த முதலாளி பிடிக்கல, முதலாளி ஸ்டிஞ்சியாக இருக்காரு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதியில் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபர் லெட்டரில் வந்து இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கா நீங்கள் பார்த்துருக்கணும். உங்களுக்கு உண்டான சலுகை இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எக்ரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சலுகையை அவரும் கட்டுப்பாட்டோட போகணும், நீங்களும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். இதில் ஏதோ ஒன்று மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேடிகேக்கு போகலாம், ஜபதந்திர கிரிஜாக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது அவர் உங்கள் மேலே சார்ஜ் பண்ணலாம் வார்னிங் லெட்டர் கொடுத்து. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் வேலை செய்யணும். நீங்கள் 10 கம்பெனி மாறலாம். ஆனால் 10 கம்பெனி மாறுறதுனால உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ரிஃபர் செக் பண்ணும்போது இவருக்கு அந்த வேலை கொடுக்கலாமா வேணாமான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி எம்ப்ளாயிஸ் நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து தொழிலாளிகள் இப்படி கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணணும். எனக்கு இந்தமாரி விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கிற ஹெச்ஆர் வந்து சைனீஸ் பர்சனாக இருக்காரு, மலாய் பர்சனாக இருக்காரு, இந்தியன் சைடில் வந்து பேச முடியல, அப்படி சில பேர் வந்து குழப்பமாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி ஹெச்ஆர் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் டைரெக்டாக கேஸ் பேரோல் சொல்யூஷன் வந்து நாடலாம். இன்றைக்கி இந்த பதிவு தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கே நீங்கள் ஒரு சலூன் கடை திறக்கலாம், நாளைக்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெச்ஆர் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், பேரோல் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் பேஸ்லி புலியாக்க வேண்டியது இருக்கும், ஆனுவல் லீவ் இதெல்லாம் கல்குலேட் பண்ண வேண்டியது. அப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வரும். அந்த தலைவலியை தீர்க்கறதுக்கு தான் இங்கே இன்னைக்கு இந்த பதிவில் வந்து ஒரு மாத்திரையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.